வணக்கம். மாதா பிதா குரு என்னுடைய அனைத்து குருநாதர்களுடைய பொற்பாதத்தையும் வணங்கி கொண்டு மற்றும் என் குலதெய்வம் ஆதிராஜாக்களை வணங்கி கொண்டு இந்த பாடத்தை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறேன். இப்போ பாருங்கள், உபச்சேர்க்கையில் இப்போ ஒரு கிரகத்துக்கு 2/12 கிரகம் தான் என்ன மாரி வேலை செய்யுது. 2/12 இருக்கிற கிரகம் மற்றும் நேர் 7 இருக்கிற கிரகம், அந்த கிரகம் என்ன பண்ணுது, அந்த காரக பலனை தருது. ஒரு கிரகத்துக்கு 2/12 அந்த கிரகத்துக்கு நட்பு கிரகம் தான் நன்மையாகும். 2/12 ஒரு கிரகம் நட்பாகவும் ஒரு கிரகம் பகையாகவும் இருந்துச்சுன்னா நன்மையும் தீமையும் கலந்து தான் அந்த காரக கிரகம் அவருக்கு தருது. அப்படிங்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர் 7 இருக்கிற கிரகம் எதிர்ச்சேர்க்கையில் இன்னும் வலுவாக சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ உபச்சேர்க்கையில் மற்றொரு விதியை பார்க்கலாம். அந்த விதியை பாருங்கள். இப்போ இது ஒரு ஆண் ஜாதகம். ஆண் ஜாதகம்னா மையமாக பார்க்குறது குருவை. இந்த குரு பாருங்கள், வா போட்டு கீழே வக்கரம் போட்டிருப்பேன். உங்களுக்கு எழுத்து தெரியுதா இல்லையான்னு பாருங்கள். குரு வக்கரம். என்றைக்குமே ஒரு கிரகம் வக்கரமாக இருந்தால் தான் நின்ற வீட்டிலேருந்து 12வது வீட்டை நோக்கி போகும். தான் நின்ற வீட்டுக்கு 12வது வீடு மீனங்கிறது அந்த கிரகத்துக்கு 2வது வீடாக அமைகிறது. அப்போ இந்த வீடு தான் 80% பலன் தரும். 12வது வீடு அந்த கிரகம் அப்படியே நேராக போயிடும். அப்போ குரு யார் நோக்கி போகுது? சந்திரன் நோக்கி போகுது. அப்போ இந்த குரு பகவான் சந்திரன் நோக்கி போகிறதுனால சந்திரன் அப்படின்னா ஏமாற்றுக்காரகன், ஏமாளி. தேய்பிற சந்திரன் வளர்பிற சந்திரன் கணக்கு இருக்குது. சந்திரன் பாதிக்கப்பட்டவரா இல்லை வளமானவரா அப்படின்லாம் நிறைய பார்க்கணும். இது குருவோட வீட்டில் இருக்கிற சந்திரன், அதுக்கு ஒரு கதையை சொல்லலாம், ரேட்டாகி போயிடும். குருச்சந்திர சேர்க்கை எல்லாம் சூப்பர்னு சொல்லுவோம். ஒரு சில இடத்துல குருச்சந்திர சேர்க்கை தான் பல தப்பு நடக்குது. இந்த ஜீவன் இங்கே பாருங்கள், செவ்வாய் வீட்டில் இருக்கிற ஜீவன் இதுக்கு இந்த வீடு மேச வீடு. மேசங்கிறது ஆடு என்ன பண்ணும், இந்த ஓரிதழை தாமரை அப்படிங்கிறது கரடுகளில் பெரும்பாலும் இப்போலாம் கரடு நிறையா அழிஞ்சு போச்சு. கரடுகளில் ஆடு ஓரிதழ் தாமரை விரும்பி சாப்பிடும். அதனால் அதுக்கு தாம்பத்திய சக்தி அதிகமாக இருக்கும். அப்போ அந்த காம எண்ணங்கள் வரும். இந்த குரு சந்திரன் நோக்கி போகிறதுனால இந்த ஜாதகர் சலனக்காரகன் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகர் சலனக்காரகன். அதேமாரி சந்திரன் குரு சந்திரன் நோக்கி போச்சுன்னா சந்திரன்கிறது ஏமாற்றுக்காரகன். ஜாதகர் குரு, சந்திரன் ஏமாற்றுக்காரகன். அப்போ ஜாதகர் ஏமாளி. குரு சந்திரனை போய் தொட்டுச்சுன்னா ஜாதகர் ஏமாளி. அதேமாரி ஜாதகர் சலனத்தன்மையால் நிறைய இழந்துருவார். லாஸ். சந்திரனா லாஸ், கடன். ஜாதகர் கடன், லாஸ், அவமானப்படுறது இல்லை ஏமாளியாக வாழ்வார். அப்புறம் இன்னொரு விதி இதில் ஒன்று சொல்கிறேன். ஒரு கிரகத்துக்கு 12வது வீடு, இது நிகழ்காலம். 12வது வீடு அப்படின்னா அது அடுத்த சாட்டில் சொல்கிறேன். ஒரு 3 ஜென்மத்தையும் நம்ம ஜென்மத்தில் என்னவா இருந்தோம், அடுத்த ஜென்மத்தில் என்னவா ஆக போகிறோம், இந்த ஜென்மத்தில் என்னவா இருக்கிறோம், என்ன சொல்லுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த சாட்டில் நீங்கள் கவனிச்சிட்டே வாங்க. ஜாதகர் ஏமாளி. செவ்வாய் நோக்கி போகல, சந்திரன் நோக்கி தான் போகுது. அப்போ ஜாதகர் ஏமாளி. அப்போ குரு மட்டும் வக்கரமாக இருந்தால், ஆண் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இது பிறந்த இடத்துல பெருசாக ஜெயிக்க முடியாது. இது இடமாற்றம், இடப்பெயர்ச்சி கிரகம். சந்திரன் அடிக்கடி பயணம் பண்ணிகிட்டே இருக்கும். ஜாதகர் தன் பிறந்த இடத்த விட்டு வெளியில் போனாரா, முன்ஜென்மங்கிறது ஜாதகர் இருந்த இடத்துக்கு, குரு இருந்த இடத்துக்கு இது 12வது வீடு தான். இப்போ குரு வக்கரவாங்கினதுனால அது 2வது வீடாக மாறிடுது. முன்ஜென்மத்தில் அவர் எந்த இடத்துல தாய் கூட வாழ்ந்தாரோ அந்த இடத்துக்கே போவார். அது வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி இடத்துக்கு போவார். இல்லைனா தான் வசிக்கும் பகுதி விட்டு வெளியில் போய் வாழ்வார். அப்போ தான் அந்த ஜாதகருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு வக்கரமாக இருந்தால் பிறந்த ஊரில் ஜெயிக்க முடியாது. ஜாதகர் வெளிநாடு, வெளி இடத்துல போகிற ஜாதகம்லாம் சந்திரன். அதில் திரிகோணத்தில் ராகு இருந்துச்சுன்னா சந்திரன் அப்படின்னா கடல் கடந்த பயணம், ராகுனா வெகு தூர பயணம், சந்திரன்னா பயணக்காரகன். நிறைய இந்த ராரி, பஸ்ஸு இந்த மாதிரி வாகனம் ஓட்டுறவங்க எல்லாமே அந்த குரு சந்திரன், சனிச்சந்திரன் இருக்கும். அப்போ ஜாதகர் வாகன ஓட்டியாக இருப்பார். கலைக்காரகன், கலைப்பிரியராக இருப்பார். அதெல்லாம் போக கற்றுக்கலாம். இப்போ சந்திரன் நோக்கி போகிறதுனால ஜாதகர் வெளிநாடு சென்று வாழ்வார், தான் பிறந்த இடத்தை விட்டு வெளியில் போய் வாழ்வார் அப்படின்னு இந்த சார்ட்டை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய் நோக்கி போகல,
செவ்வாய் என்ன பண்ணுது, அடுத்து மிதனத்தை நோக்கி போகுது. அதனால் வளமையை நோக்கி போகாமல் ஜாதகர் வாழ்க்கையில் ஏமாறுறாரு. நல்ல நல்ல பலன் இருக்கிறத விட்டுட்டு அடுத்து சந்திரன் நோக்கி போகிறதுனால வாழ்க்கையில் ஏமாந்து போவார். ஆனால் வெளியில் போய் தான் வாழ்வார், பிறந்த இடத்துல ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் சொல்லலாம். உபச்சேர்க்கையில் இது ஒரு பாயிண்ட்டு. இதுமாரி அடுத்தடுத்த பாயிண்ட்டுகளில் நம்ம சந்திப்போம். வணக்கம்.